இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வாரத்திலும் கூட நாம் தியானிக்க இருக்கிறதான தலைப்பு, தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க அவர் ராஜாதி ராஜாவாக அவருடைய இரண்டாம் வருகை இருக்கும். அந்த இரண்டாம் வருகையிலே அந்த ராஜாவை, அந்த மணவாளனை எதிர்கொண்டு செல்லக்கூடிய ஒரு மணவாட்டியாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்கு முன்பாக ஒரு மணவாட்டியாய் நாம் நிற்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஒரு சில குணாதிசயங்கள் மிக மிக அவசியமானதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அந்த குணாதிசயங்களை தான் நாம் இந்த வாரத்துல ஒவ்வொன்றாக நாம் தியானிக்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக நமக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணாதிசயம், நாம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடக்க வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் அவர் பழுதற்றவராய் கூட காணப்பட்டார். அவர் விரும்புகிறதான ஒரு குணம் உத்தம குணம். உத்தமருக்கு கர்த்தர் அரண் என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அதன்படியாக 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனத்துல கூட பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு ஒரு அறிவுரை எழுதுகிறார். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஆண்டவருக்கு முன்பாக நாம் எப்படி நிற்க வேண்டுமாம்? உத்தமனாய் நிற்க வேண்டுமாம். வேதாகமத்துல கூட ஒரு உவமையை நாம் படித்திருப்போம். ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை பார்த்து சொல்லுகிறார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய ராஜ்யத்திற்குள் உன் சந்தோஷத்தில் நீ பிரவேசி என்று சொல்லி உத்தமமான ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான பரிசை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப கர்த்தர் இந்த உத்தமம் என்கிறதான குணத்தை எதிர்பார்க்கிறார். அநேக பேருக்கு உத்தமம் என்றெல்லாம் பெயர் வைத்திருப்பார்கள். ஆனால் அவர்களிடத்தில் என்ன இருக்காது? உத்தமம் இருக்காது. பொய் காணப்படும், புரட்டு காணப்படும். வாக்கில் சொல்ற வாக்கில் அவர் நிலை நிற்க மாட்டார்கள். அதில் ஒரு உண்மை இருக்காது. ஆனால் ஆண்டவர் அவற்றை எதிர்பார்ப்பதில்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற குணம் உத்தமனாய் நடக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 2வது வசனத்துல கூட நாம் பார்க்கிறோம், நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கமடைந்தவனானால் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான். 4வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரவாம் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். அழகாக வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஜனங்களை உத்தமர் என்று எப்படி விளங்க பண்ணுகிறாரா? வெட்கமான அந்தரங்கங்களை ஒரு மனிதன் வெறுக்கும் போது. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற உத்தமம் வெளியரங்கமான உத்தமம் மாத்திரமல்ல, அந்தரங்கத்திலேயும் உண்மையாய் காணப்பட வேண்டும். யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசேப்பு அந்தரங்கத்திலேயும் ஆண்டவருக்கு உண்மையாய் இருந்ததினால் வெளியரங்கத்திலே தனக்கு முன்பாக பெரியவனாய் இருந்த அந்த கோலியாத்தை யோசேப்பால் ஜெயிக்க முடிந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எது முக்கியமா இருக்கிறது? வெளியரங்கமான உத்தமமும் காணப்பட வேண்டும், அந்தரங்கத்திலும் உத்தமம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? பொய்யான மாய்மாலம் நமக்கு இருக்கக்கூடாது. ஒரு சிலருடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும்? வெளியே ஒரு தன்மை இருக்கும், அவர்களுடைய உள்ளே ஒரு தன்மை இருக்கும். இல்ல, தூரத்துல இருந்து பழகும் போது ரொம்ப நல்லவர்களாய் தெரிவார்கள். ஆனால் அவர்களை நம்ம ரொம்ப நெருங்கி பழகும் போது அப்பொழுதுதான் அவருடைய குணங்கள், குணாதிசயங்கள் வெளிப்படையாய் தெரிய ஆரம்பிக்கும். கர்த்தர் எதிர்பார்ப்பது அப்படிப்பட்ட உத்தமம் அல்ல. அப்படிப்பட்ட உத்தமத்தை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், உள்ளே ஒன்று வெளியே ஒன்று என்று சொல்லி நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், நம்மால் தேவனுக்கு முன்பாக உண்மையான மணவாட்டி சபையாய் நிற்க முடியாது. கர்த்தர் எதிர்பார்க்கிற உத்தமம், என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுமெழுதுன்னு சொல்லி ஒரு பாடலில் ஒரு பக்தன் பாடுவதை கூட நான் பாருங்க. அப்போ எல்லா இடத்திலும் நான் கர்த்தர் இருந்தாலும், ஒருவர் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நம்முடைய குணாதிசயம் ஒன்றாய் இருக்க வேண்டும். உத்தமம் என்கிறதான குணாதிசயம் மாத்திரமே நமக்கு இருக்க வேண்டும். பாருங்கள், உத்தமத்திற்கான அடையாளங்களை இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாம் வெறுக்க வேண்டுமா?
தந்திரமாய் நடவாமல். ஒரு சில பேர் உத்தமமாய் நடக்கிறேன் என்று சொல்லி தந்திரமாய் செயல்படுவார்கள், காரியத்திற்காக செயல்படுவார்கள். இல்லை, இந்த சூழ்நிலையில நான் இப்படிதான் நடக்க வேண்டும் என்று சொல்லியெல்லாம் யோசித்து மிக மிக தந்திரசாலியாய் நினைப்பார்கள். தந்திரசாலிகள் ஆண்டவர் வெறுக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களை மாத்திரமே அவர் நேசிக்கிறார் என்பதை இந்த வசனம் காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தேவ வசனத்தை புரட்டாமலும். அப்படி என்றால் என்ன? தங்களுக்கு தேவையானபடி வசனத்தை மாற்றிக்கொள்கிறார்கள். யார்? உத்தமமாய் நடவாதவர்கள். ஆனால் உத்தமமாய் நடக்கிறவர்கள் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறது, ஒருவேளை இது வேண்டாம் என்றால் வேண்டாம் தான், இது வேண்டும் என்றால் வேண்டும் தான், கர்த்தர் சொல்வதற்கு ஏற்ற வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடப்பதுதான் வேத வசனத்தை புரட்டாமல் இருப்பது, உத்தமனாய் நடப்பது. காலேப்பை குறித்து நமக்கு தெரியும். காலேப் கர்த்தருடைய பார்வையிலே அவர் உத்தமனாய் காணப்பட்டார். பாருங்கள், எத்தனையோ ஜனங்கள் நிலை நிற்க முடியவில்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த காலேபின் குடும்பம் நிலை நிறுத்தது எப்படி? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு காலேப் அதன்படி செய்தது நிமித்தமாக. பிரியமானவர்களே, அதோடு கூட மாத்திரமல்ல, அடுத்தது நாம் வாசிக்கிறோம், சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக, எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கு முன்பாக நாம் உத்தமனாயிருக்கணும். சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும். இது சத்தியம் என்றால் சத்தியம், இதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த சொல்லப்பட்ட குணாதிசயங்கள் எல்லாம் காணப்படுகிறதா? வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாம் வெறுக்கிறோமா? வேத வசனத்தை நாம் புரட்டாமல் இருக்கிறோமா? சத்தியத்தை நாம் வெளிப்படுத்தாமல் இருக்கிறோமா? இப்படியெல்லாம் நாம் செய்கிறோம் என்று சொன்னால் நம்மிடத்திலே உத்தம குணம் காணப்படும். ஆனால் இது எல்லாம் இருக்கிறது, நானும் உத்தமன் என்று சொன்னால் அது உண்மையான உத்தமம் அல்ல. அது கர்த்தர் எதிர்பார்க்கிற உத்தமம் அல்ல. ஆண்டவராகிய கர்த்தர் மோசேக்கு சொன்னதான ஒரு வாக்கு என்னவென்றால், உபாகமம் 18வது அதிகாரம் 13வது வசனத்துல கூட வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் சீர்தூக்கி பார்ப்பார். ஒரு தராசுல வைத்து சீர்தூக்கி பார்ப்பார். சீர்தூக்கி பார்க்கும்போது நம்முடைய தராசு நிலையானதா இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான உத்தமம். இல்ல ஆண்டவர், ஆண்டவருக்கு முன்பாக இல்ல சபைக்கு முன்பாக, மனுஷருக்கு முன்பாக ஒரு வேஷம், மனுஷருக்கு பின்பாக ஒரு வேஷம் என்றால் அது உத்தமம் அல்ல. பொறாமை குணம் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் நம்முடைய உத்தமத்தை கேள்விக்குறியாக்கும். பொறாமை குணம் இருக்கும்போது நம்ம ஒரு மனிதர்களுக்கு முன்பாக பார்த்து அவர்களை சிரிப்போம், அவர்களை பார்த்து முகமலர்ச்சி கொள்வோம். ஆனால் பின்பாக அவர்களை குறித்து தவறாக நாம் பேச ஆரம்பிப்போம். இது உத்தமமான குணமா? யோசித்து பாருங்கள். அப்போ ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனாய் இருப்பதற்கு மிக மிக கவனமா இருக்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 23வது வசனம் கூட இப்படியாக சொல்லுகிறது, அவர் முன்பாக நான் மௌனமாய் இருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவருக்கு முன்பாக என்னுடைய துர்க்குணத்தை என்னை விட்டு நான் மாற்றி போடுகிறேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், அப்ப இன்னைக்கு நாமும் நம்முடைய துர்க்குணத்தை நம்மை விட்டு எடுத்து போட்டு கர்த்தர் எதிர்பார்க்கிறதான எல்லா காரியங்களும் செய்து அவருக்கு முன்பாக உத்தமனாய் நடக்க முற்படுவோம். ஒரு காலேப்பை போல, மோசேயை போல, நெகேமியாவை போல உத்தமமாய் நடந்து ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமும் உண்மையுமா ஊழியக்காரன் என்கிறதான பெயரை நாம் எடுப்போம். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்டதான கிருபைகளை நமக்கு தந்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனை, இந்த நாளை தந்த கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. இந்த நாளிலும் கூட உத்தமனாய் இருப்பதற்கு நீர் எங்களோடு கூட பேசின உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு முன்பாக ஆண்டவரே சகலத்திலும், அந்தரங்கத்திலும் வெளியிலும் நாங்கள் உத்தமமாய் நடக்க, அதன்படி செயல்பட ஆவியானவர் நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஒருவருக்கே துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இப்ப நாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.